Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது தக்காளியை வச்சு தான். அதாவது என்ன, வெங்காயம், பச்சை மிளகாய், காரத்துக்கு வந்து நம்ம மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம தக்காளி சேர்த்து ஃபைனலாக என்னென்னா ஒரு தேங்காய் பூ சேர்த்து போகிறோம். இது வந்து என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி இதை நான் எங்கே தெரிஞ்சுக்கிட்டேன்னா, என்னோடய ஸ்கூல் சீனியர் கவிதாங்கிறவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து இட்லிக்கு வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் சொன்னதுனால நான் செஞ்சு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கலாம், நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா சின்னது தான் ஸ்பூன், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியே விட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கலாம் 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், உளுத்தப்பருப்பு 1/4 டீஸ்பூன். இது நல்லா பொன்னிறம் ஆகட்டும். இதுக்கு இடையிலேயே நம்ம வந்து தக்காளி வந்து நறுக்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கலாம். 3 வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுக்கிறோம். இது கூட ஒரு 5 பச்சை மிளகாய். இதையும் வந்தோம்னா ரொம்ப பொடியாக நறுக்க வேண்டாம், ஓரளவுக்கு 2ஆக கட் பண்ணிட்டோம். கருவேப்பிலை கொஞ்சம், அவ்வளோதான். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 3யுமே ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கறி மசாலா தூள் ஆட் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சிம்மில் வச்சுட்டு இது வந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து இட்லி, தோசை, அதே மாதிரி சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் வெளியில் எங்கேயாவது ஊர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட, ஒரு நாளைக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து அப்படியே நம்ம சப்பாத்தி ஒரு 10-20 சப்பாத்தி சுட்டுட்டு இதை வந்து சைடிஷாக கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம தக்காளியை அரைஞ்சிட்ருக்கோம். இதுக்கு வந்து தக்காளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். 3 வெங்காயத்துக்கு ஒரு 15 தக்காளி மாதிரி நம்ம எடுத்துருக்குறோம். இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும், பட் கம்மியாக தான் ஆகும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா சுண்டிடும். தண்ணி போகிற வரைக்கும் வதக்குனா சீக்கிரமாக கெட்டு போகாது. இது நம்ம எங்காவது எடுத்துகிட்டு கூட போய்க்கலாம். அதே மாதிரி நாட்டு தக்காளி தான் நம்ம எடுத்துருக்குறோம். கொஞ்சம் லைட்டாக புளிப்பாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இது வீட்டில் அரைச்ச கறி மசால் பொடி, இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா நம்ம தனி மிளகாய் தூள் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இது வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம தக்காளி வந்து ஒரு 15 தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கோம். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா திருப்பி விடுங்க. இது வந்து நல்லா வெந்து சுண்டுறதுக்கு வந்து மினிமம் வந்து 8 மினிட்ஸ் ஆகும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டியதுன்னா நமக்கு லைட்டாக உப்பு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பரட்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு தக்காளி. நம்ம வேணும் மத்தில் வச்சு அப்படியே லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா நம்ம அடுத்து நம்ம ஆட் பண்ணுறது தேங்காய் வந்து 1 கப் அப்படியே ஆட் பண்ணிடணும். அவ்வளோதான். இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. அரைச்செல்லாம் ஊற்றிடாதீங்க, டேஸ்ட்டே மாறிடும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். இது வந்து என்னென்னா சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு நல்ல காம்பினேஷன். இதுக்கு வந்து என்னென்னா நீங்களே கூட பேர் சொல்லலாம், என்ன பேர் வைக்கலான்ட்டு. நம்ம நார்மலாக தக்காளி கடையில்னு சொல்லுவோம், தக்காளி பஜ்ஜின்னு கொங்கு சைடில் சொல்லுவோம். இது கூட நம்ம தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதுக்கு நம்மளுக்கு புதுசாக கூட ஏதாவது ஒரு பேர் வைக்கலாம். ரெடி ஆயாச்சு. இதை வந்து சூடான சாதத்துலேயும் கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அப்படின்னாவே சாப்பிட்றதுக்கு நல்லா டெம்டிங்காக இருக்குது. தக்காளி வச்சு நம்ம ஒரு கடையில் செஞ்சோம், அதாவது தேங்காய் பூ ஆட் பண்ணி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.